Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் plasma. Okay. So முன்னாடி cell components and இந்த RBCs blood பத்தி சொல்லும்போது plasma, buffy coat and erythrocyte அப்படின்னு சொல்லிருப்பேன். So now we are going to see only about the plasma. இந்த கண்டென்ட்டை மட்டும் பத்தி இப்போ பார்க்க போறோம். Okay. Only this content. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். First plasma. Okay. First point. Plasma is the fluid portion of the blood. Okay. ஒரு fluid portion na அது plasma தான். Fluid portion of the blood. Fluid portion of blood. Okay. இதோட normal value, normal concentration எவ்வளவுனா normal concentration எவ்வளவுனா 3500 ml. Okay, 3500 ml. இதுதான் வந்து நார்மல் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஸோ இங்க வந்து 91% ஆஃப் வாட்டர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த பிளாஸ்மால 91% ஆஃப் பிளாஸ்மா தான் வாட்டர். ஓகே, பிளாஸ்மால 91% ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸோ இதுல வந்து நிறைய வாட்டர் மட்டும் இல்லாம சில சொல்யூஷன், சில சப்ஸ்டன்சஸும் ப்ரெசென்ட் இருக்கு. அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து inorganic. Okay, so inorganic substance and organic substance. Inorganic substance, organic substance. Inorganic substance further ரெண்டா டிவைட் ஆகும். anion, cation. Okay, and organic substance further colloids, crystalloids. Colloid, crystalloids. anion na minus இருக்கும். மேல ஹெட்ல வந்து மைனஸ் இருக்கும். So anion means chloride, bicarbonate, phosphate, phosphorus, இதெல்லாம் வந்து anion. Okay, cation na plus இருக்கும். ஹெட் மேல, தலை மேல plus இருக்கும். So sodium, potassium, calcium, magnesium. ஸோ இது மாதிரி பிளஸ் இருக்கும். ஓகே, 2 பிளஸ் ஆர் 3 பிளஸ் ஏதோ ஒன்று பிளஸ் இருக்கும். ஓகே, இங்க வந்து மைனஸ் இருக்கும். இந்த ஆனியன். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் இங்க கண்டெயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொலைட். கொலைட்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ். ஸோ இதுதான் கொலைட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். கொலைட்ஸ் லைக் ஆல்புமின், டெக்ஸ்ட்ரோஸ், இந்த மாதிரி எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, டெக்ஸ்ட்ரோஸ் இல்லை டெக்ஸ்ட்ரான். அண்ட் கிறிஸ்டலைட்ஸ் லைக் proteins, lipids in colloids. Crystalloids la urea, glucose, keratin. So இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து crystalloids. So இதெல்லாம் சேர்ந்து தான் இங்க present ஆயிருக்கு. ஓகே, apart from this சீரம்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, சீரம், SERUM, சீரம். சீரம் அப்படின்னா இப்ப நம்ம பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூக் பண்ணி பிளாஸ்மா தனியா, செல்லுலர் காம்பவுண்ட்ஸ் தனியா எடுத்துட்டோம். அதே மாதிரி பிளாஸ்மா ஒட்டி நான் சென்ட்ரிஃபியூக் பண்ணா பிளட் வந்து கிளாட் ஆகி நிற்கும் சில இடத்துல. அந்த பிளட் கிளாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதியான ரிமைனிங் ஏரியா தான், ரிமைனிங் ஃப்ளூயிட் தான் சீரம். ஓகே, ஸோ சீரம்னா பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூக் பண்ணா பிளாஸ்மா செல்லுலர் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி பிளாஸ்மாவை சென்ட்ரிஃபியூக் பண்ணா பிளட் கிளாட் இருக்கும். பிளட் கிளாட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த பிளட் கிளாட்ல மட்டும் தனியா எடுத்துட்டு அந்த ஃப்ளூயிட் பேர் தான் சீரம். ஓகே, and it also contains இந்த பிளாஸ்மா, இந்த ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அப்புறம் வாட்டர், இது மட்டும் கண்டெயின் பண்ணாம சில விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இந்த கேசஸ் எல்லாம் பிளாஸ்மால இருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் coming to next, so plasma is a very important one வந்து plasma proteins. Okay, proteins are contain இருக்கும்னு சொன்னேன். Okay, so plasma proteins very so much of important இது plasma proteins. So plasma proteins வந்து 7% of ஒரு 7% of plasma, இந்த plasma வந்து 7% இருந்தா மீதி percent வந்து plasma proteins. Okay,
The plasma proteins are very much important in this topic. And the plasma proteins, but okay. So plasma proteins. So it is divided into some cells, proteins. Okay. First protein will be albumin. First protein, albumin. Second protein will be globulin. Third protein, fibrinogen. And the fourth protein will be prothrombin. Okay, albumin, globulin, fibrinogen, prothrombin. So these are the proteins. Other proteins are okay. We can discuss on another video. So albumin, globulin, fibrinogen, prothrombin. So albumin, fibrinogen, prothrombin will be synthesized by liver. Okay, albumin, fibrinogen, prothrombin வந்து liver produce பண்றது. Globulin வந்து ரெட்டிகுலோ எண்டோதீலியல் செல்ஸால தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அண்ட் லுக்கியோசைட் இந்த மாதிரி சில செல்ஸால ப்ரொடியூஸ் ஆகும் globulin மட்டும். ஓகே, so let us see one by one. First, albumin. Albumin is the main constituent of plasma protein. Mostly plasma protein எடுத்துட்டாலே most albumin தான் present இருக்கும். Okay, so mostly presented protein. Okay, mostly present protein. Okay, this is the albumin. Second point, இதோட molecular weight very important. 66,000 Dalton சொல்லுவாங்க. Okay, 66,000 weight, molecular weight. Okay, so 66,000 is small, very small. Okay, அதனால ஈஸியா வந்து யூரின்ல போக வாய்ப்பு இருக்கு. Okay, very small amount of very small sized protein na albumin. Okay, and so third point, so 66 size வந்து 66,000 இருக்கிறதால in renal disease. Okay, renal diseaseல increased albumin பார்க்கலாம். யூரின்ல வந்து increased amount of albumin in urine. Increased amount of albumin in urine. And decreased amount of albumin வந்து gastrointestinal disorders, GIT disorders. Okay, so protein losing enteropathies னு சொல்லுவாங்க. Okay, GIT ல protein losing enteropathies. Protein losing or losing enteropathies. Okay, so these are the 3 points. And coming to functions, mainly important function, அது என்ன பண்ண albumin எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. So functions will be transport bilirubin, hormones and drugs. So transportations க்கு யூஸ் ஆகும். Transport the bilirubin, hormones and drugs. First point. Second point will be maintain the colloid osmotic pressure. So colloid osmotic pressure na ipo blood ku or pressure irukku, adu taandi pona there is a disorder or disease. Adhe mari plasma should maintain the colloid osmotic pressure maintain pannu. Okay, colloid osmotic pressure, maintain colloid osmotic. This is the function. Albumin oda function transport bilirubin வந்து ஒரு pigment. Okay, color pigment. So transport the bilirubin, drugs, hormones எல்லாம் transportation use பண்ணிக்கும் and maintain the colloid osmotic pressure. So albumin na it maintaining the colloid osmotic pressure. Next, coming to globulin. The molecular weight of globulin is
90,000 to 1,56,000. Okay, 90,000 to 1,56,000. It is synthesized by liver. Albumin வந்து liver மூலமா synthesis ஆகும். Whereas globulin வந்து reticuloendothelial cells. Okay, reticuloendothelial cells synthesized by reticuloendothelial cell. And இதோட subtypes இருக்கு. Globulinக்கு subtypes. Alpha globulin, beta globulin and gamma globulin. Alpha globulin ஒரு 3 subtypes இருக்கும். Alpha 1, Alpha 2, Alpha 3. Gamma globulin, very important globulin. ஏன்னா this only produces immunoglobulin. So immunoglobulin produce பண்றது தான் இந்த gamma globulin. So immunoglobulin நம்ம படிச்சிருப்போம் IgG, IgE, IgA, IgM. So இந்த மாதிரி நிறைய immunoglobulins இருக்கு. So immunoglobulins ப்ரொடியூஸ் பண்ற ஒரே ஒரு புரோட்டீன் வந்து gamma globulin. Okay, so this is about globulin. And coming to functions. So இதோட functions பாத்தீங்கன்னா transport some proteins, சில proteins transport பண்ண யூஸ் பண்ணும். Okay, transport proteins. அந்த proteins பேர் என்னன்னா transferrin. Okay, transferrin and ceruloplasmin. Ceruloplasmin. So இந்த proteins வந்து transport க்கு யூஸ் ஆகும். Okay, இந்த globulin. So this is about the globulin. Coming to fibrinogen. Fibrinogen has the molecular weight. Fibrinogen ஓட molecular weight 3,40,000. இதான் வந்து fibrinogen molecular weight. Very big sized plasma protein. Okay, 3,40,000. Important thing இருக்கு. It is a helps in main role blood clotting. Okay, it helps in functions ல அடங்கிடும். Right, so functions அவ்வளவுதான் இருக்கு. Functions வந்து function is important role in blood clotting. Blood clotting க்கு very important role. Blood clot ஆகும்னா இந்த factor முக்கியம். Okay, fibrinogen factor. So fibrinogen is important factor in blood clotting. Next, it is responsible for erythrocyte sedimentation rate. Determinations of erythrocyte sedimentation rate தெரிஞ்சுக்கணும்னா இந்த fibrinogen வந்து important. And it helps in viscosity of the blood. So viscosity of the blood முக்கியம். Because waterக்கும் bloodக்கும் difference இருக்கு. Right. So water வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும். But blood வந்து கொஞ்சம் gel substance அது. Okay. So அதனால it is responsible for viscosity, blood viscosity. Responsible for viscosity of blood. Viscosity of blood. Because இதோட ஸ்ட்ரக்சர் வந்து asymmetricalா இருக்கும். ஸோ சிமெட்ரிக்கல்னா சேமா இருக்கும். இப்போ இந்த ரவுண்டை வந்து நான் இப்போ இப்படி கட் பண்றேன்னா இது ஆஃப் கரெக்டா ஈக்குவலா இருக்கு. பட் நான் இந்த ரவுண்டை நான் கட் பண்றேன்னா இது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி. ஓகே, இதுதான் ஏசிமெட்ரிக்கல், இது சிமெட்ரிக்கல். ஓகே, ஸோ இந்த ஷேப், இந்த ஃபைபரோட ஷேப் வந்து ஏசிமெட்ரிக்கலா இருக்கிறதால இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து fibrinogen. Next, coming to prothrombin. Before that, fibrinogen will decrease in some cases and increased in some cases. Okay, fibrinogen will increase. Increased fibrinogen. இங்க பார்க்கலாம்னா prostate cancer. Prostate cancer. So prostate, male reproductive system main organ வந்து prostate gland. So அதுல கேன்சர் ஏற்படும் போது increased fibrinogen ஆகலாம். Fibrinogen increased ஆகலாம். And
ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி. ஸோ ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி வந்து ஃபைப்ரினோலைசிஸ் ஆகும். இந்த ஃபைப்ரின்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி, ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி, ஆஃப்டர் கார்டியாக் சர்ஜரி. ஸோ இன்க்ரீஸ்டு ஃபைப்ரினோஜன் வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர்ல, அப்புறம் வேற ஏதாச்சும் கார்டியாக் சர்ஜரி ஆஃப்டர், ஏன்னா ஃபைப்ரினோலைசிஸ் ஆகும், ஃபைப்ரின்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும் கார்டியாக் சர்ஜரி அப்புறம். ஓகே, டியூ டு சம் ஃபேக்டர்ஸ். அதனால ஃபைப்ரினோஜன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கேஸ்ல. ஃபைப்ரினோஜன் எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, fibrinogen decreases in cases like infections, malaria. இந்த மாதிரி டைம்ல fibrinogen decrease ஆகும். ஓகே, அண்ட் பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ல வந்து லைக் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு பிரெக்னன்சில ஃபைப்ரினோஜன் இன்க்ரீஸ்டா இருக்கும், அண்ட் மென்சுரேஷன்ல இன்க்ரீஸ்டா இருக்கும் ஃபைப்ரினோஜன். ஓகே, இன்க்ரீஸ்டு ஃபைப்ரினோஜன் பிசியாலஜிக்கல் கண்டிஷன். ஓகே, பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ல பிரெக்னன்சி and menstruation. இந்த டைம்ல fibrinogen increases are. Okay, next coming to prothrombin. Prothrombin, it is also the important factor. It is the inactive precursor of thrombin. நார்மல் மெக்கானிசம் என்னன்னா, ப்ரோத்ரோம்பின் தான் த்ரோம்பினா மாறும். ஓகே, ஸோ ப்ரோத்ரோம்பின் வந்து இன்ஆக்டிவா இருக்கும், அப்புறம் மாறிட்டோமே ஆக்டிவா மாறும். இந்த த்ரோம்பின் தான் ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாற்றும். அப்புறம் தான் கிளாட் ஃபார்ம் ஆகும், பிளட் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் நார்மல் மெக்கானிசம். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் ப்ரோத்ரோம்பின் இஸ் த இன்ஆக்டிவ் ப்ரிகர்சர் வந்து சொல்றாங்க. ஸோ த்ரோம்பினோட இன்ஆக்டிவ் ப்ரிகர்சர் தான் ப்ரோத்ரோம்பின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஸோ இன்ஆக்டிவ் precursor of thrombin, inactive precursor of thrombin, and molecular weight இதுக்கு வந்து 68,300. okay, molecular weight is 68,300, and normal concentration வந்து 15 mg per dl. So this is the normal concentration of prothrombin. Normal concentration is 15 mg per dl. And முக்கியமானது albumin, fibrinogen and prothrombin produced by liver. liver தான் produce பண்ணும். இந்த மூணு